ബി വന്നിട്ട് ബോൾട്ട് നട്ട്. ഇത് മൂന്നും ഒരേ സ്ഥലത്ത് വരും. അതുകൊണ്ടാണ് ഇതിന്റെ ഷേപ്പ്, അതായത് നമ്മുടെ മെറ്റീരിയൽ ഡിസ്ക്രിപ്ഷന് വേണ്ടിയിട്ടുള്ളത് ഒരു സ്ക്വയർ ഇതായിരിക്കും. ഇത് വന്നിട്ട് റൗണ്ട് ഇട്ടിട്ട് ഒരു ലൈൻ ഇങ്ങനെ ഉണ്ടാകും. ഇതിന്റെ അടുത്ത് ഇത് ഷോപ്പ് ബോൾട്ട്. ഷോപ്പ് ആ ഇന്നലത്തെ ഒരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചിട്ടുണ്ട്, ഷോപ്പ് ബോൾട്ട് എത്ര, ഫീൽഡ് ബോൾട്ട് എത്ര എന്ന്. ഷോപ്പ് ബോൾട്ട് അതിന് നീ എഴുതിയിട്ടില്ല, ഒന്നുപോലെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. അങ്ങനെ എഴുതാം. ഒറിജിനൽ ഡ്രോയിങ് എടുത്തോണ്ടാ. ഒറിജിനൽ ഡ്രോയിങ് എഫ് പ്ലാഞ്ച് ഒക്കെ ഉള്ളേ. നെക്സ്റ്റ് ജോയിന്റിന്റെ അവിടെ ഉള്ളതല്ല എങ്ങനെ ഇതെങ്ങനെ ഇത് ഇതിന്റെ ഇത് മാർക്കപ്പ് ഡ്രോയിങ് അല്ല. അതുകൊണ്ടാണ് ഇതിനകത്ത് ഈ ജോയിന്റിന്റെ അവിടെ മാർക്ക് വരാത്തത്. ഇതിൽ ജോയിന്റിൽ മാർക്കപ്പ് ഡ്രോയിങ് ഉള്ളതുകൊണ്ട് അത് ഇങ്ങനെ പേജ് വന്നിട്ട് ഇവിടെ ഇതെന്താ എടുത്തിരിക്കുന്നത്? VW ആണ്. VW പണ്ടുണ്ട്. ഇതിൽ നോക്കുമ്പോൾ VW SW സോക്കറ്റ് പറ്റി. ഇന്നലെ അവർ കൊണ്ടുവന്ന ഡ്രോയിങ്ങിലാണ് ഇങ്ങനെ കണ്ടത്. ബെൽറ്റ് பட்டுவண்டில பெல்ட் நெக் பிளாஞ்சுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஆட்டு அந்த மெட்டீரியலுக்கு தகுந்தாப்புல என்ன செய்யணும், ஈக்குவல் கேப் வச்சுட்டு 3 to 4 mm ரூட் கேப் வைக்கணும். அது V அடிக்கணும். பைப்பை எவ்வளவு 37.5 டிகிரி V த்ரூ அடிக்கணும். லேண்ட் வைக்கணும் 1.5 mm. ரூட் கேப் வந்து 3 to 4 mm ரூட் கேப் வைக்கணும். ஓகே, 3 to 4 mm ரூட் கேப் வச்சுக்கிட்டு ஈக்குவல் பண்ணி என்ன செய்யணும், ஃபிட்டப்புக்கு அலைன்மென்ட் பண்ணிட்டு ப்ளம்ப் போட்டு பார்க்கணும். ப்ளம்ப் எதுக்கு போடுறதுன்னா இந்த ரெண்டு ஹோல்ஸும் வந்து கரெக்ட்டா இருக்கும். இது ரொட்டேட் பண்ணி இருக்குது. இப்போ இந்த மாதிரி நான் இந்த பிளாஞ்ச் அசெம்பிள் பண்ணிருக்கேன்னு வெச்சுக்கோ. ஒரு இது வந்து ஒரு பிளாஞ்ச் இப்படி அசெம்பிள் பண்ணிருக்கோம். இதுக்கு கவுண்டர் பிளாஞ்ச் என்னது, அடுத்த பிளாஞ்ச் வந்து இதே மெத்தட்ல வரலன்னா என்ன ஆகும், ஹோல் மேட்ச் ஆகும். அப்ப அதுக்கு வேண்டி ப்ளம்ப் போடு. சென்டர் டு 90 டிகிரில ப்ளம்ப் பாப்பா. அந்த 90 டிகிரி ப்ளம்ப் பாக்கிறது எப்படின்னா, இப்போ இது இருக்கனா இந்த ஹோல் சென்டர் கரெக்ட்டா இருக்கும். இந்த சைடு ஹோல் சைடுல வந்து ப்ளம்ப் போட்டுட்டு இந்த நூல் அதுல வரக்கூடிய லேண்ட் வரி வந்து கரெக்ட்டா நூல் என்ன செய்யணும், இதுல மேட்ச் பண்ற அளவுக்கு ப்ளம்ப் போட்டு பாப்போம். அப்ப இது சின்ன வேரியேஷன் இருந்தாலும் ரொட்டேட் பண்ணி கரெக்ட்டா ப்ளம்புக்கு என்ன செய்யணும், அலைன்மென்ட் பண்ணணும். ப்ளம்புக்கு 90 பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பாட் டாக் அடிக்கும். ஒரு ஜாயிண்ட்க்கு 4 டாக் டாக் அடிக்கும். அப்படி ரெண்டு சைடு டாப் பார்ட். ஓகே, டாப்ல ஒன்னு பாட்டம்ல ஒன்னு, ரெண்டு சைடு அடிக்கும். அப்போ 4 டாக் வரதுல இந்த அலைன்மென்ட் ப்ளம்புக்கு பிடிச்சு வச்சு இந்த பக்கம் பட்வெல்டுக்கான மிஸ்மேட்ச் இல்லாம, அதாவது மிஸ்மேட்ச் இல்லாம கரெக்ட் ஈக்குவல் கேப் பிடிச்ச பிறகு என்ன செய்யணும், இத வந்து ப்ளம்புக்கு பிடிச்சு டாக் அடிச்சாச்சு. டாக் அடிச்ச பிறகு ஒரு லெவல் பண்ணணும், ஃபேஸ் லெவல்னு இருக்கும். அதுக்கு என்னன்னா இந்த வெர்டிகல், அதாவது ஃபிளாட் ஹரிசாண்டல் இந்த பைப்பை வந்து லெவல் பண்ண பிறகு இது ஒடிவு இருக்கான்னு சொல்லி பார்க்க முடியும். அது ஸ்பிரிட் லெவல் வச்சு கூட பார்க்கலாம். புரியுதா? அப்ப ஸ்பிரிட் லெவல் தேவை, ப்ளம்ப் தேவை, ரைட் ஆங்கிள் வச்சு செக் பண்ணணும் 90 டிகிரி கரெக்ட்டா. அதாவது இது வந்து இந்த பைப்பை ஒடிச்சிருந்தா என்ன செய்யும், நெக்ஸ்ட் நம்ம லைன் கொடுக்கும்போது பெண்ட் ஆக தெரியும். அது வராம இருக்க வேண்டி சென்டர் கரெக்ட்டா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்னஸ் பார்க்கறேன். புரியுதா? அப்ப அதுல டூல்ஸ் நோட் பண்ணிக்க. ஒன்னு என்னது, ப்ளம்ப் தேவை. ப்ளம்ப் அவசியம் ഉണ്ട്. ப்ளம்ப் മനസ്സിലായോ പറഞ്ഞില്ല. ப்ளம்ப் അറിയാലോ, തൂക്കട്ടെ ഇത് വയ്ക്കുന്നത്. അതായത് പ്ലാഞ്ച് ഫിറ്റപ്പ് കൊടുക്കുന്നത് എങ്ങനെയാണെന്നാണ് ചോദിച്ചത് ഇന്നലെ. ഇന്നലത്തെ ഒരു ഇന്റർവ്യൂ ചോദിച്ചത് പ്ലാഞ്ച് എങ്ങനെയാണ് ഫിറ്റപ്പ് കൊടുക്കുന്നത്. അപ്പോൾ പ്ലാഞ്ച് ഫിറ്റപ്പ് കൊടുക്കുന്ന പറഞ്ഞാൽ നമ്മൾ കറക്റ്റ് ആയിട്ട് എല്ലാ എഡ്ജ് ഒക്കെ പ്രിപ്പറേഷൻ ചെയ്തിട്ട്, എഡ്ജ് എന്ന് പറയുന്നത് ഇതിന്റെ ഈ എഡ്ജ്, ഈ കോർണർ എല്ലാം ഗ്ലൂ വീക്ക് ഒക്കെ സെറ്റ് ചെയ്ത് വെച്ചിട്ട് എന്ത് ചെയ്യുന്നുണ്ട്, ഈക്വൽ ഗ്യാപ്പ് കൊടുത്തതിന് ശേഷം ഇതിനെ പ്ലംബ് കറക്റ്റ് സെറ്റ് ചെയ്യും. പ്ലംബ് സെറ്റ് ചെയ്യുന്നതിനാണ് നെക്സ്റ്റ് കൗണ്ടർ പ്ലാഞ്ചും അതേപോലെ മാച്ചബിൾ ആകാൻ വേണ്ടി. ഇല്ലെന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ വാൾവ് സെറ്റ് ചെയ്യുമ്പോൾ എന്ത് ചെയ്യും, അതിന്റെ ഹാൻഡിൽ സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് ഇരിക്കില്ല, ഹാൻഡിൽ മാറിപ്പോകും. സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് ഇരിക്കണമെങ്കിൽ നമ്മൾ എന്ത് ചെയ്യണം, ഇതിന് 90 ചെക്ക് ചെയ്യണം. അതിന് പ്ലംബിൽ സെറ്റ് ചെയ്യണം. ഓക്കെ, പ്ലംബ് സെറ്റ് ചെയ്തിട്ട് പിന്നെ സ്പിരിറ്റ് ലെവൽ വെച്ച് ലെവൽ ചെയ്യണം. അത് പ്രാക്ടിക്കലി അവിടെ ചെയ്യുമ്പോൾ കാണിച്ചു തരാം. അപ്പൊ അതിനുള്ള മെത്തേഡ് ഇതാണ്. എങ്ങനെയാണ് ഇപ്പൊ ഇന്റർവ്യൂവിൽ ക്യാപ്റ്റനോട് ചെയ്ത് കാണിക്കാൻ പറയില്ല, ജസ്റ്റ് ചോദിക്കും ഇല്ല. അപ്പൊ അതിനുള്ളത് പ്ലംബ് ഇട്ട്